சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் மனதில் இருப்பதை எப்படியாவது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சவால் விட்டு கொண்டு உன்னை தேடி வரும் ஒருவரை பற்றி தெரிந்து கொள். பொறுத்திருந்தால் இனி புண்ணியம் இல்லை என்று உன்னை தேடி தயாராகி விட்டார். உன்னை தேடி வருவதற்கு தயாராகி விட்டார். உன் மனதில் இன்னும் எத்தனை நாள் பூட்டி வைத்திருப்பாய்? இந்த அன்பை எப்போது வெளியில் செல்வாய்? வாழும்போது சொல்லாதே. அன்பு வாழ்ந்து முடிந்த பிறகு சொன்னால் பயன் என்ன? இப்போது இருக்கும் வேதனைகளையும் சோதனைகளையும் தவிர்த்துவிட இந்த அன்பு எத்தனை முக்கியமாக இருக்கும். இப்போது கூட இந்த அன்பை உன் மனதில் பூட்டி வைத்து கொண்டு இனி எப்போது சொல்வாய் என்று பொறுமையை இழந்து உன்னை தேடி வரும் இந்த உறவு தன் அன்பை வெளிப்படையாக சொல்லப் போகிறது. மனதில் எந்த கலக்கங்களும் இல்லாமல் உண்மையான அன்பை மட்டும் சுமந்து கொண்டிருக்கும் இந்த உறவு உன்னை தேடி வருவது அன்பிற்காக மட்டும்தான். இனியும் மனதில் பூட்டி வைத்து கொண்டு உன் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்காதே. அந்த உறவை ஏற்றுக்கொண்டால் என்ன? எதற்காக மனதில் அன்பை பூட்டி வைத்திருக்கின்றாய்? இன்று நீயே சொல்லாமல் இருந்தாலும் அந்த உறவு உன் வாயினால் இதை கேட்காமல் செல்லாது. பிடிவாதமாக சவால் விட்டு கொண்டு உன்னை தேடி வருகிறது. எப்படியாவது உன் மனதில் இருக்கும் அன்பை வெளிப்படுத்தியே தீர்வேன் என்று உனக்காக வருகிறது. இந்த உறவு இந்த உலகத்தில் உண்மையான அன்பு கிடைப்பது எத்தனை அரிதான ஒரு விஷயம். அப்படி உன்னை தேடி வரும் இந்த விஷயத்தை எதற்காக நீ இழக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய்? ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கிடைக்கும் தானே. ஆசைப்படாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஆசைப்படும் வாழ்க்கை கிடைக்கிறது என்று தெரிந்தும் அதை விட்டு விடுவது எத்தனை கொடுமையான விஷயம். இதை இன்னும் செய்து உன் வாழ்க்கையை இழக்காதே. இப்பொழுது அன்பை சொல்லி அன்பை ஏற்றுக்கொள்ள நல்லது. உடனுக்குடன் நடக்கும் வெளியில் சொல்லப்படாத அன்பு பயனில்லாத ஒன்று. அதன் பயனுள்ளதாக ஆக்குவது உன் கைகளில் இருக்கிறது. உன்னை தேடி வரும் நபரை இன்று நீ விட்டுவிடாமல் உனக்கு வாய்ப்பு வர வேண்டும் என்று நீ தேடிக்கொண்டிருக்கும் நேரம் கிடைப்பது கஷ்டம். அதனால் உன்னை தேடி வரும்போது பயன்படுத்திக்கொள். தானாக வந்து சேரட்டும் என்று நினைக்கும் போது உனக்கு கிடைக்காத குழந்தையை கவனமாக கேட்பாயா? உன்னை தேடி வரும் அந்த நபரை வெறும் கையில் திருப்பி அனுப்பிவிடாதே. மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்காது. புத்தியுள்ள குழந்தை பிழைத்துக் கொள்ளும். நீ பிழைத்துக் கொள்வாயா என்று இன்னும் சற்று நேரத்தில் நான் பார்க்கிறேன். நல்லது நடக்க வேண்டும். கவனமாக இரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.